வழக்கம். ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா சரியான ஸ்டாக்ஸ மட்டும் தேடுனா போதுமா? இல்லவே இல்ல. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏத்த சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது தான். ஆனா நிறைய பேர் இத கவனிக்கிறதே இல்ல. அதாவது ஒரு ட்ரேடரோட பர்சனாலிட்டிக்கும் அவங்களோட வெற்றிக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்கு. வாங்க ட்ரேடிங்ல ஜெயிக்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுற வழியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். ஏதோ ஒரு பெரிய ட்ரேடருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதுன்னா அது உங்களுக்கும் செட் ஆகும்னு எந்த அவசியமும் இல்ல. உண்மையா சொல்லப்போனா அது உங்க அக்கவுண்ட காலி பண்றதுக்கு கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மனநிலையும் ரிஸ்க் எடுக்கிற தன்மையும் முடிவெடுக்கிற விதமும் கம்ப்ளீட்டா வேற வேற. இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், குழப்பம், தேவையில்லாத பதட்டம்லாம் வருதா? அப்படின்னா நீங்க உங்க நேச்சருக்கு ஆப்போசிட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. உங்க இயல்புக்கு ஏத்த சரியான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா வழிகாட்டும். சரி, நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி செட் ஆகாதுன்னு பார்ப்போம். அடுத்து உங்க ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் உங்க பலத்துக்கு ஏத்த ஸ்டைல எப்படி மேட்ச் பண்றது, அதுக்கான ஒரு பிளே புக். கடைசியா மார்க்கெட்டை விட உங்களை நீங்களே எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நிறைய ட்ரேடர்ஸ் ஏன் தோத்து போறாங்கன்னா, அவங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கும் அவங்களோட பர்சனாலிட்டிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. இது தெரியாம அவங்க மார்க்கெட்டை குறை சொல்லுவாங்க, இல்லனா ஏன் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரச்சனை வெளியே இல்ல, உள்ளதான் இருக்கு. தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். அது உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்டை மட்டும் காலி பண்ணாது, உங்க நிம்மதியும் சேர்த்து காலி பண்ணிடும். ஒரு ட்ரேட் எடுத்ததும் ஐயோ என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் வருதா? இல்ல மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு போர் அடிச்சு தேவையில்லாத ட்ரேட் எடுக்கிறீங்களா? இதெல்லாம் உங்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகலன்றதுக்கான அறிகுறிகள் தான். ஓகே, இதுக்கு என்னதான் தீர்வு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்மள நாம புரிஞ்சுக்கிறது தான். நம்மளோட உண்மையான கேரக்டர் என்ன, நம்ம இயல்பு எப்படிப்பட்டதுன்னு நாம நேர்மையா அனலைஸ் பண்ணணும். அப்போதான் நமக்கேத்த சரியான ஸ்ட்ராட்டஜியை நம்மால உருவாக்க முடியும். சரி, நீங்க இதுல எந்த டைப்புன்னு யோசிச்சு பாருங்க. ரிஸ்க் எடுக்கவே பயப்படுற டைப்பா? ஒவ்வொரு சின்ன லாஸ் வந்தாலும் அது பெரிய தோல்வி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல ரிஸ்க்ல தான் த்ரில்லே இருக்குன்னு நினைக்கிற டைப்பா? சின்ன லாபம்லாம் உங்களுக்கு போர் அடிக்குமா? உங்க பதில் என்னவோ அதுதான் உங்க ட்ரேடிங் ஸ்டைல முடிவு பண்ண போற முதல் படி. அடுத்து நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க? எல்லா டேட்டா, சார்ட்ஸ், நம்பர்ஸ்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான பிக்சர் கிடைச்ச பிறகுதான் முடிவெடுப்பீங்களா? இல்ல உங்க பல வருஷம் அனுபவத்தை வச்சு உங்க கட் ஃபீலிங்கை நம்பி வேகமா முடிவெடுப்பீங்களா? டேட்டாவை பார்க்காம ஒரு அடி எடுத்து வைக்காத ஆளுக்கு உள்ளுணர்வு ஒரு குழப்பமா தெரியும். அதே மாதிரி கட் ஃபீலிங்கை நம்புற ஆளுக்கு ரொம்ப டேட்டா ஒரு பாரமா தெரியும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதிலிருந்து நீங்க எவ்ளோ சீக்கிரம் வெளியே வருவீங்க? ஒரு லாஸ் உங்களை நாள் முழுக்க பாதிக்குதா? இல்ல அதை ஒரு பாடமா எடுத்துட்டு அடுத்த ட்ரேடுக்கு ரெடி ஆகுறீங்களா? ஒரு லாஸ்ல இருந்து மீண்டு வர ரொம்ப நேரம் ஆகுறவங்க அடிக்கடி ட்ரேட் பண்ணா ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணி இன்னும் பெரிய லாஸ்ல போய் மாட்டிப்பாங்க. ஆனா சீக்கிரம் மீண்டு வரவங்களால ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இப்போ நம்மள பத்தி ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம நேச்சருக்கு எதிரா போராடுறத நிறுத்திட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தையே ஒரு டூலா யூஸ் பண்ணணும். நமக்கு எது இயல்பா சுலபமா வருதோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்டைலை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். சாரான்னு ஒரு ட்ரேடர். அவங்க டே ட்ரேடிங் பண்ணும்போது அந்த வேகமும் ஒவ்வொரு செகண்டும் மார்க்கெட் மாறுறதும் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சு. ஆனா அவங்க பொறுமையா அனலைஸ் பண்றதுல கில்லாடி. அதனால அவங்க ஸ்விங் ட்ரேடிங்க்கு மாறினாங்க. அங்க ஒரு ட்ரேட் எடுக்க பல நாட்கள் டைம் இருந்துச்சு. அவங்களால மார்க்கெட்டை தெளிவா பார்க்க முடிஞ்சுது. வெற்றி அவங்கள தேடி வந்துச்சு. இதுக்கு பேரு தான் சரியான அலைன்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இந்த அனாலிசிஸ்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டேபிள் உங்க பர்சனாலிட்டிக்கு எந்த ட்ரேடிங் ஸ்டைல் செட் ஆகும்னு சொல்ற ஒரு சீட் ஷீட் மாதிரி. நீங்க ரொம்ப பொறுமையா டீப்பா அனலைஸ் பண்றவரா? அப்போ உங்களுக்கு ஸ்விங் அல்லது பொசிஷன் ட்ரேடிங் தான் பெஸ்ட். நீங்க ரொம்ப வேகமா முடிவெடுத்து ரிஸ்க் எடுக்க தயங்காதவரா? அப்போ ட்ரேடிங் இல்லனா ஸ்கேல்பிங் தான் உங்க ஏரியா. இதுல உங்களுக்கு எது பொருந்ததுன்னு கவனமா பாருங்க. சரி, இதெல்லாம் தியரி. பிராக்டிக்கலா இதை எப்படி பண்றது? அதுக்கு ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், MBTI மாதிரி சில பர்சனாலிட்டி டெஸ்ட்ஸ் இருக்கு. அது நீங்க யாருன்னு சயின்டிஃபிக்கா சொல்லும். ரெண்டாவது, சின்ன அளவுல வேற வேற ஸ்ட்ராட்டஜிஸை டெஸ்ட் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, எது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நோட் பண்ணுங்க. மூணாவது, ஒரு ட்ரேடிங் ஜர்னலை மெயின்டைன் பண்ணுங்க.
நீங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எழுதுங்க. வெறும் நம்பர்ஸ் மட்டும் இல்ல. கடைசியா ரொம்ப முக்கியமா, அடுத்தவங்கள காப்பி அடிக்காதீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜிய உங்களுக்காக உருவாக்குங்க. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்ட ஜெயிக்கிறத விட நம்மள நாமளே ஜெயிக்கிறது தான் இங்க முக்கியம். இது ஒரு நாள்ல முடியிற விஷயம் இல்ல. இது ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ். நம்மள நாமளே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டயே கோச்சிங் எடுத்துக்கிறது தான் அடுத்த லெவல். இந்த ஒரு வரி போதும். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உண்மையிலே உதவுதா இல்ல உங்கள மனசளவுல பாதிக்குதான்னு தெரிஞ்சுக்க உங்ககிட்ட நீங்க ரொம்பவே நேர்மையா இருக்கணும். ஈகோவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உண்மைய ஒத்துக்கணும். அதுதான் சுய பரிசோதனையோட முதல் படி. அப்போ உங்களுக்கான பிளான் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிங்க. உங்க வீக்னஸ் என்னன்னு ஒப்புக்கோங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு பிளான் போடுங்க. உங்க வீக்னஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்ல ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணுங்க. மொத்தத்துல உங்க பலத்தை வச்சு விளையாடுங்க, பலவீனத்துல இருந்து தப்பிச்சுக்குங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். மார்க்கெட் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க அதுல லாபம் சம்பாதிக்கும் போதும் சரி, நஷ்டம் அடையும் போதும் சரி, அது மார்க்கெட்டை பத்தி மட்டும் சொல்லல, அது உங்கள பத்தியும் சொல்லுது. உங்க பேராசை, உங்க பயம், உங்க பலம் எல்லாமே அதுல தெரியும். சோ அந்த கண்ணாடி உங்களுக்கு உங்கள பத்தி என்ன சொல்லுது? யோசிச்சு பாருங்க.